நாளைக்கு எல்லார் வீட்லேயே கொழுக்கட்டை செஞ்சுருவோம் விநாயகருக்கு படைக்கிறதுக்காக. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு துணியில் இந்த மாதிரி ஒரு 1 மணி நேரம் ஃபேன் கீழே காய வச்சுருங்க. அது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வாசனை வர வரைக்கும். அது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சதையும் உள்ளாடி சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நாளைக்கு வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப் எதுனாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.